மத்திய அரசு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வில் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் மாணவர்களின் 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தொழில் முனைவோர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை திறந்து வைத்த அமைச்சர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். பின்னர் பேசிய அமைச்சர் சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும் அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களால் மாணவர்கள் தொழில் முனைவராக மாற அதிக வாய்ப்பு உள்ளது எனவும் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தொழில் முனைவருக்கு வரும் காலங்களில் 1 லட்சம் உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வருடன் கலந்து ஆலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடைபெற உள்ளது. இந்த களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு ஜூலை 17 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பொதுமக்கள் தாங்களாகவே தங்களது வீடுகளை பற்றிய விவரங்களை இணைய முகவரியில் கைபேசி எண்ணை கொண்டு பதிவு செய்யலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய முடியும். 34 கேள்விகளுக்கு விடையளித்து பின் 12 இலக்க எண் குறுஞ்செய்தி வாயிலாக கைபேசி எண்ணுக்கு பெறப்படும். தங்கள் பகுதிக்கு வரும் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர் கணக்கெடுக்க வரும்பொழுது மேற்கண்ட 12 இலக்க எண்ணை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை சுமார் 2705 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நபர்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பட்டா, உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேருதல் தொடர்பான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனைத்து வட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கீழக்கரை மற்றும் கடலாடி வட்டங்களில் வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் பட்டா மாறுதல், பட்டா மேல்முறையீடு, கணினி திருத்தம், உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேருதல் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் கீழக்கரை மற்றும் கடலாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. அதேபோன்று 16 மற்றும் 17 தேதிகளில் பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வருவாய் வட்டாட்சியரின் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்களில் கீழக்கரை, கடலாடி, பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டா, உழவர் அட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உரிய ஆவணங்களுடன் மனு செய்து உடனடியாக பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் கடலாடி வட்டங்களில் வசிக்கும் மக்கள் வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நபர்கள் வரும் 21ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி ஆகிய 2 நாட்களில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இறப்பு மற்றும் வாரிசு சான்று தொடர்பான விண்ணப்பங்களை உரிய முறையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த வெள்ளி அன்று ONGC சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நடைபயண பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். ONGC நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் 15ஆம் தேதி வரை தூய்மை இந்தியா இருவார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருவார விழாவினை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்குதல், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வர்ணம் பூசுதல், மரக்கன்றுகள் நடுதல், தானியங்கள் வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நெகிழி ஒழிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் வகையிலும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.